வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 நாள் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓட்டி நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே அந்த 10 நாள் சம்பாதிச்ச காசு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க போகிறேன் அந்த காசை வச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் டே 1ங்க. இன்னைக்கு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நம்ம எப்படி ப்ராப்பராக ஓட்டுறது, அதில் எப்படி பொருள் எடுக்கிறது, எங்கே போய் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் பற்றி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு தாங்க டே 1. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு கூட தெரில. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி அப்படிங்கிறது தனிங்க. இது வந்து இன்ஸ்டாமார்ட் தனி. இது வரைக்கும் பாருங்கள், ஸ்விக்கி டெலிவரி இந்த ஆப் தாங்க. ஸோ தெரியுதா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மான்சூன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 15 per ஆர்டர். ஸோ இந்த 15 ரூபான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் 15 ரூபான்னு போட்டிருக்கல. இது வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் எனக்கு அந்த ஆர்டர் காசு இல்லாமல் 15 ரூபா வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா per ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க்கில் புக் நவ் அண்ட் கோ ஆன்லைன். ஃபஸ்ட்டு வந்து இதோ இதுக்கு பாருங்கள், கோ நியர் டு ஸ்டோர். இதில் வந்து நம்ம ரேப்பிடோ மாதிரி, ரேப்பிடோவில் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் ஆன் பண்ணி நம்ம ஓட்டலாம் இந்த சென்னை சிட்டி உள்ள. ஸோ இது வந்து அப்படி இல்லைங்க. இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்டோர் இருக்குல்ல, நம்மளோட ஸ்டோர். எனக்கு வந்து அடையார் ஸ்டோரு. நான் போய் அடையார் ஸ்டோர்கிட்ட போயிட்டு அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் உள்ள போயிட்டு என்னோட ஷிஃப்ட்டை புக் பண்ண முடியும். அந்த ஸ்டோருக்கு போயிட்டு ஷிஃப்ட் எப்படி புக் பண்ணுறது, மற்றெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு இல்லாமல் மற்ற எல்லாமே டெலிவரி வருங்க. காய்கறி, மல்லிகை ஜாமான், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கூட. நான் வந்து இந்த இது இருக்குல்ல மொபைல் ஹோல்டரு, ஸோ அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபுட்டு இல்லாமல் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். இதில் வந்து 2 ஐடி இருக்குது. 15 ரூபா ஐடி, அதுக்கப்புறம் வந்து 25 ரூபா ஐடின்னு நினைக்கிறேன். ஆமாம், 25 ரூபா ஐடி, 2 ஐடி இருக்குது. ஸோ நம்ம வந்து 15 ரூபா ஐடிங்க. 15 ரூபா ஐடினா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஆர்டருக்கும் மினிமம் நமக்கு வந்து 15 ரூபா வந்துடும். ஸோ அதுதான் வந்து 15 ரூபா ஐடி. 25 ரூபா ஐடியில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதே மாறும். இன்சென்டிவ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஐடிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஓட்டுறாங்கல்ல, மினிமம் நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 25 ரூபா ஐடியா உங்கள் ஐடியை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஓட்டுறேன், ஆனால் வந்து தொடர்ந்து ஓட்ட மாட்டேன், அப்பப்போ தான் ஓட்டுவேன். ஸோ வந்து நம்ம இன்னும் கன்வெர்ட் பண்ணலங்க. இது வந்து இப்போ நம்ம திருவான்மியூரில் இருக்கோம். திருவான்மியூர்லேருந்து அடையார் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆன்லைனுக்கே வர முடியும். உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல இது தாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையும். ரேப்பிடோ, அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்ல, மற்றபடி இந்த ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ, ஸ்விக்கிலே ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து இது வந்து ஒர்த்தாக தெரியுதுங்க. ஏன் அப்படின்னா ஃபுட்டுலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா கடைக்காரங்க லேட் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டு ஏதாச்சும் கீழே கொட்டிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இதாகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மண்டை கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி அது. ஸோ இதில் வந்து நமக்கு டென்ஷனே இல்லை. நம்ம மட்டுக்கு வாங்குறோமா, எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோமா, அந்த மாதிரி தான் இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பிடோ கம்பேர் பண்ணும்போது, நான் ரேப்பிடோ இப்போ கடைசி ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ரேப்பிடோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து வண்டி தேய்மானம் ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 30,800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சிங்க. ரொம்ப அந்த வண்டி வாங்கின புதுசில் இருந்துச்சுல அந்த பிக்கப்லாம் வந்து இப்போ இல்லை. ஸோ வண்டி தேய்மானம் வந்து ரேப்பிடோவில் ரொம்ப அதிகம். அது வந்து நம்ம ரொம்ப வெயிட்டான ஆளுங்களெல்லாம் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பாடி ஷேம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், நானும் வெயிட்டு தான். ஸோ நம்மளை மாதிரி இன்னும் கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்களை கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் வந்து திணறுது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே திணறுது. இந்த மேடு பாலம்லாம் ஏறும்போது ரொம்பவே திணறான். ஸோ வந்து ரேப்பிடோவில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்விக்கி வந்து நான் மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருப்பேன், பொருள் எடுத்துகிட்டு போவேன். ஸோ தேய்மானம் வந்து ரொம்ப கம்மி. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இப்போ திடீர்னு எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா ஸ்விக்கி வந்து உங்களுக்கு செட் ஆகாதுங்க. இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு வாரம் தான் சம்பளம், டெய்லி சம்பளம் கிடையாது. நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஓட்டுவீங்க. அந்த திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஓட்டுறதை அப்படியே கணக்கு வச்சு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காலையில் 8 மணிக்கெலாம் காசு வந்துடும். ஸோ வந்து வாரம் தான் சம்பளம் வரும். அதனால் உங்களுக்கு நீங்கள் திடீர்னு எனக்கு காசு வேணும் அப்படின்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓட்ட முடியாது. நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு 2 hours ஓட்டி கூட ஒரு 300 எடுத்துகிட்டு ஈஸியாக போயிடலாம்.
300க்கு மேலே எடுக்கலாம். நான் சொல்றது வந்து நம்ம சென்னை திருவான்மியூர் அடையார் இந்த சைடு சொல்றேன். ஸோ இது வந்து லொகேஷனுக்கு லொகேஷன் வந்து மாறுங்க. ரேபிடோ பொறுத்த வரையும் நீங்க சென்னையில ஓட்டுறீங்க அப்படின்னா மெயின் சிட்டி இந்த சைடு வேளச்சேரி, அண்ணா நகர், டி நகர், கோயம்பேடு இந்த சைடு ரேபிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே காசு எடுக்கலாம். ஆனா வண்டி தேய்மானம் அதிகமா இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதோ இருக்குல்ல நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, இதுதான் ஸ்டோரு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தாங்க இருக்கு இன்ஸ்டாமார்ட் விஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு போகும்போது கோ நவ் ஆன்லைன் காட்டுதில்ல, இது பண்ணிட்டு திருப்பி வந்தோம் அப்படின்னா ஸோ இது இருக்கு பாருங்க, புக் நவ் அண்ட் கோ ஆன்லைன் 7 AM 11 AM இது இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் உள்ள வந்தோம் அப்படின்னா 7 AM to 11 AM, அதுக்கப்புறம் 11 AM to 12 PM நம்ம எல்லா இதுவுமே வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம அப்படியே புக் பண்ணிக்க வேண்டியதான். 11 PM to 1 AM இது வரையும் நம்ம புக் பண்ணிக்கணும். டூ ஹை. ஸோ ஆர்டர் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வருமா, நம்ம வந்து அக்செப்ட் ஆர்டர் கொடுக்கணும். ஐயோ, அக்செப்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரீச்டு பிக்கப் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம இங்கே லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டாமார்ட் ஸ்டோரில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இங்கே தாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாடியில் தான் நம்மளோட இன்ஸ்டாமார்ட் ஸ்டோர் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது வரும், நம்ம ஆர்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்கிட்டேன். ஸோ இங்கே வருங்க, பிளாக் போயிட்டு இருக்கு. 23 23 ஆமா, ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே இருக்கும். யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி இன்னொரு இது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அது கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ஆர்டர் இஸ் கெட்டிங் ரெடி அந்த இது வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் வந்ததுக்கப்புறம் சொல்லு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லு. இதுக்கப்புறம் ஆர்டர் வரும். நம்ம அந்த அந்த அதில் இதில் வந்து எந்த இதோ இருக்குல்ல சார், இதில் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்குல்ல, இதில் வந்து எந்த நம்பரில் நம்ம பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம பொருளை எடுத்துட்டு ஆர்டர் ஐடி இதோ இருக்குல்ல, ஆர்டர் ஐடி வந்ததுக்கு அப்புறம்னா எந்த நம்பர்னு காட்டும். நம்பர் காட்டுறதுக்கு அப்புறம் நம்ம அந்த நம்பர் போட்டு ஓகே பண்ணி நம்பர் அதுல 4 டிஜிட் நம்பர் ஒன்னு இருக்கும், அது ஓகே பண்ணா நம்ம எடுக்கணும். அவ்வளவுதாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 4 நம்பர் வரும், அதை நம்ம செல்லில் போட்டு நம்ம அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வரும். இதில் வந்து உள்ள இங்கே இருக்கா, இதோ இருக்கு பாருங்க நம்பரு. இந்த கடைசி 4 நம்பர் போடணும், 3087 போட்டோம் அப்படின்னா ஆர்டர் பிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். யூடியூப்காங்கண்ணா. ஸோ இங்கே பாருங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி வருதா, 35 ரூபா டோட்டல் ஏர்னிங்கு 1 கிலோமீட்டர் அதுதான் காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஆர்டர் ஐடி வந்துருச்சு 2278, இதுதான் நம்ம ஆர்டர் ஐடி. ஸோ இது வந்து நமக்கு அந்த பாக்ஸில் வரும், அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஆர்டர் வந்துருச்சு. இது பிஜிஎன் ஹோல் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த பாக்ஸ் காட்டினல அதோட நம்பரு. இது வந்து நமக்கு ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் அந்த ஒரு பேக்கில் வந்து 6 ஐட்டம் இருக்குது. ஸோ இந்த 3மே வந்துடும். நம்ம போயிட்டு இந்த 5ஆம் நம்பர் பாக்ஸில் எடுக்கணும். வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ. ஐயோ, எங்கே போயிடுச்சு இது வருது, கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ஆர்டர் பிக் பண்ணிட்டேன், சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு 4 நம்பரு 1870. இதை வந்து நம்ம இதில் போட்டோன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் வந்துருங்க. சுபத்ரா நேம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டு டேவ் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் ஃபுல்லாக வந்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேப் இருக்குல்ல, மேப் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியதான். ஆர்டர் கன்ஃபார்மாக கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படியே போ காட்டுறேன். அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது.
அப்பார்ட்மெண்ட்டுன்னு போட்டுருந்துச்சு, தேவ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு. இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி காட்டுதுங்க நமக்கு. அப்படியே பார்த்துட்டே போவோம். நம்ம வந்து பார்க்கணும் தேவ் அப்பார்ட்மெண்ட் பிளாட் நம்பர் இங்கே இருக்கா. இப்போ வந்து நம்ம இது கொடுத்துடணும், ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்துட்டதுக்கப்புறம் செல்ஃபி கேட்குது. ஸோ இதுக்கு தாங்க சொன்னேன், நம்ம யூனிஃபார்ம் போடல அப்படின்னா இந்த செல்ஃபியில் மாட்டிப்போம். நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து இதுங்க கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ அவங்க வந்து 438 ரூபா அவங்கக்கிட்ட நம்ம கேஷ் வாங்கினோம். ஸோ மக்களே, ஸோ அங்கே இருக்கான் பாருங்கள் நம்ம பைக்கு, இது தாங்க தேவ் அப்பார்ட்மெண்ட். இதில் வந்து ஃப்ளாட் நம்பர் 4 நம்ம போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ரொம்ப நாளாக ஓட்டுறோம் அப்படின்னா ஈஸியாகவே தெரிஞ்சிடுங்க. இது வந்து ஃப்ளாட் நம்பர் 1. இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் ஓட்டுறோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த அப்பார்ட்மெண்ட் பேரில். எனக்கு ஒரு சில முக்கியமான இதெல்லாம் தெரியும். முக்கியமானது மீன்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் போடுவாங்கள்ல, ஸோ அந்த இதெல்லாம் தெரியும். ஃப்ளாட் நம்பர் 3, ஃப்ளாட் நம்பர் 4 இதுதானுங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கால் கஸ்டமர். நீங்கள் கால் பண்ணி நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்க வேண்டியதான். நாட் அவைலபிள், டோர் இஸ் லாக்டுன்னு கொடுக்குறேன். பிளானின் வேலிடிட்டி முடிகிறது. நமக்கு வந்து சொல்லியிருந்தேன்ல 35 ரூபா வந்திருக்கு. 15 ரூபா வந்து போனஸு, 20 ரூபா இந்த ஆர்டருக்கு. டோட்டலாக 35 ரூபா. 438 ரூபா 440 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த அக்கா. ஸோ அவங்க வந்து நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்தோம்ல, அவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறை போலீஸ் அம்மா. ஸோ வந்து அவங்க ஃபேஸ்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம யூடியூப் சேனல் நேமு, என்னோட நேம் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. என்னோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னாங்க. கேஷ் ஆன் டெலிவரி போடுறாங்களா, ஃப்ளோட்டிங் கேஷ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில். அது வந்து 2000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா என்னால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்க முடியாது. அது வேற ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம 2வது ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோங்க. 2வது ஆர்டரில் இது நம்மளோட 3வது ஆர்டர். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த போலீஸ் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து ஃபேஸில் தெரியக்கூடாது அப்படின்னாங்கல்ல, அந்த ஆர்டர். அது 2வது ஆர்டர், இது 3வது ஆர்டர். நமக்கு ஃபுல்லாகவே கேஷ் ஆன் டெலிவரி போடுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 772 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி, முன்னாடி 438 ரூபா. ஸோ ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து இப்போ ரீச்டு கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதோ கேட்குது பாருங்கள், ஃபேஸு, டிஷர்ட்டு, பேகு 3மே தெரிகிற மாதிரி செல்ஃபி கேட்குது. ஸோ இதில் பாருங்கள், கேஷ் கலெக்டட் இஸ் டூ ஹை, யூ வில் நாட், அதான் டெபாசிட் நவுன்னு கேட்குதுல்ல, டெபாசிட் பண்ண சொல்லுது. ஆனால் நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் சுத்தமாக காசு இல்லை, இப்போ டெபாசிட் பண்ண முடியாது. எஃபி ரைட் சைடு. ஸோ இங்கே இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸை வந்து கேமரா முன்னாடி காட்ட வந்து விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு என்னால் எடுக்க முடியலங்க. ஸோ அவங்கக்கிட்ட பர்மிஷன், ஒரு ஆள்கிட்டே பர்மிஷன் கேட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாகவே வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். சரி, ஓகே, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க முகத்தை நம்ம காட்ட முடியும், நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் காட்டுதா, ஒன்று வந்து கேன்சல் ஆயிடுச்சு. மீதி 2 ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 35 டோட்டலாக நம்ம ஏர்னிங்ஸ் 70 ரூபா. சரி, ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாமா? டாடா, பாய் பாய். ஸோ மக்களே, நான் இது இன்ஸ்டாமார்ட் ஓட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஃப்ளோட்டிங் கேஷ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சிங்க. ஃப்ளோட்டிங் கேஷ்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டெலிவரி எடுக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் காசு தந்தாங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம வாங்குற காசை பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் கேஷ் அப்படிங்கிறது மைனஸ் ஆகும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்க, இது ஒரு இல்லை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2846 ரூபா ஃப்ளோட்டிங் கேஷ் ஆயிடுச்சு. லிமிட் பார்த்தீங்கன்னா 2172 ரூபா தான் எனக்கு லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே போனதுனால பார்த்தீங்கன்னா என்னால் ஆன்லைன் போக முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டெபாசிட் ஃப்ளோட்டிங் கேஷ் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதில்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ட்ரிப்பு கிளம்புறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது தாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ஆர்டர் எடுக்கிறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நீங்கள் ஓட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் வேணும் அப்படின்னா ஸோ அதை பற்றி நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பெரிய ட்ராவல் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பார்க்க பார்த்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா டாடா பை பை, தேங்க்யூ.